எக்ஸைஸ் 1.1ல் 7th கொஷின் பார்க்கலாம். ஏபிசின்னு 3 செட்டு கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. லெஸ் தேன் 8னா 8க்கு கீழே உள்ள எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் எழுதணும். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 8 கீழே உள்ள நம்பர் மட்டும்தான் எழுதணும். அதனால் 7 வரைக்கும் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு பி செட்டுக்கு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. பி செட்டுக்கு என்னென்னா ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் 8 கீழே உள்ள எல்லா ப்ரைம் நம்பரையும் எழுதணும். ப்ரைம் நம்பர்னால் 2 3 4 ப்ரைம் நம்பர் கிடையாது, 5 6 ப்ரைம் நம்பர் கிடையாது, 7. இப்போ நெக்ஸ்ட்டு சி செட்டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்னால் 2 மட்டும்தான். இப்போ வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துகிட்டு இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் என்ன? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ட் பி மல்டிப்ளை சி. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் உள்ள போர்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஏ இன்டர்செக்ட் பி. ஏ இன்டர்செக்ட் பினா ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளதை எழுதணும். இதில் வந்து 1 காமனாக கிடையாது, 2 காமனாக இருக்குது, 2 3 காமனாக இருக்குது, 3 4 இல்லை 5 காமனாக இருக்குது, 6 கிடையாது 7 காமனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அந்த ப்ராக்கெட் உள்ள போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஏ இன்டர்செக்ட் பி மல்டிப்ளை சி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ இன்டர்செக்ட் பிக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 2 3 5 7 மல்டிப்ளை சி செட்டோட வேல்யூ 2. இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனா ஒரு ஆர்டர்ட் பேராக எழுதணும். எப்படின்னா 2, 2 ஃபஸ்ட்டு இந்த 2 எடுத்துகிட்டு இந்த 2ஓட எழுதணும். அடுத்து 3 3, 2 நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 5, 2 நெக்ஸ்ட்டு 7 இருக்குது, 7, 2. இது எல்ஹெச்எஸ் முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளை சி இன்டர்செக்ட் பி மல்டிப்ளை சி. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை தனியாக கண்டுபிடிச்சி இந்த ப்ராக்கெட்டை கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் காமனாக உள்ளதை எழுதிட்டோன்னா நமக்கு ஆர்ஹெச்எஸ் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஏ மல்டிப்ளை சி பார்க்கலாம். ஏ செட்டு வேல்யூ என்ன? 1 2 3 4 5 6 7 மல்டிப்ளை சி செட்டு வேல்யூ 2. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஒரு நம்பராக எடுத்து ஒரு ஆர்டர்ட் பேராக எழுதணும். ஃபஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு 2 எழுதலாம். 1, 2 நெக்ஸ்ட்டு 2க்கும் 2க்கும் 2, 2 நெக்ஸ்ட்டு 3 3, 2 நெக்ஸ்ட்டு 4 4, 2 நெக்ஸ்ட்டு 5 5, 2 நெக்ஸ்ட்டு 6 6, 2 நெக்ஸ்ட்டு 7 7, 2. இப்போ வந்து நம்ம ஏ மல்டிப்ளை சி எழுதி முடிச்சாச்சு. இப்போ பி மல்டிப்ளை சி எழுதலாம். பி மல்டிப்ளை சி. பியோட வேல்யூ என்ன? செட் வேல்யூ 2 3 5 7 மல்டிப்ளை சிக்கு 2 மட்டும்தான். இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஒரு நம்பராக எடுத்து இதோட ஆர்டர்ட் பேராக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு 2, 2 3, 2 5, 2 7, 2.
இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா நமக்கு ஏ மல்டிப்ளை சி இன்டர்செக்ட் பி மல்டிப்ளை சி எழுதணும். நம்ம இன்டர்செக்ட்னா இந்த கண்டுபிடிச்சிருக்க 2 வேல்யூலையும் எது காமனாக இருக்கோ அதை எழுதலாம். 1,2 இதில் இல்லை, அதனால் இது கிடையாது. 2,2 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 3,2 இருக்குது. அடுத்து 4,2 கிடையாது. 5,2 இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து 6,2 கிடையாது. 7,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ண இந்த 4 நம்பரையும் எடுத்து எழுதிடலாம். அவ்வளோதான், RHS முடிஞ்சுது. இப்போ A மல்டிப்ளை C இன்டர்செக்ட் B மல்டிப்ளை C. இதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் 2,2, 3,2, 5,2, 7,2. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் வெரிஃபை பண்ணணும். ஈக்குவேஷன் 1ல் 2,2, 3,2, 5,2, 7,2 இருக்குது. ஈக்குவேஷன் 2ல் 2,2, 3,2, 5,2, 7,2 ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS. Hence it is proved.